ஆனா அந்த கதையோட கோர் எங்கன்னா ஒரு கிணறு, தண்ணி தண்ணி இருக்கிற நிலத்துக்காக இது பண்றாங்க போது விருமாண்டியோட கேரக்டர் கிணத்துக்குள்ள நீருக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு சாமி. அந்த சிறுதெய்வத்துல இருந்து கேரக்டர் கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணா அவரோட முதல் கதையோட டிராமா விருமாண்டிய வெட்டுறதுல இருந்து தொடங்கும். அந்த ட்ராஜடி என்னன்னா கிணத்து திருவிழா நடக்கும்போது அது நடக்கும். அதன் பிறகு அன்னலட்சுமி அவளை காப்பாத்துவா. அன்னலட்சுமி இவருக்கு ஒரு காதல் போக ஆரம்பிக்கும். அந்த காதல்ல கொத்தலாத்தேவன் எங்க பாப்பாரு, அவங்களோட காதலிங்கன்னா மறைவா ஒரு கிணத்துக்குள்ள இருந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கை கழுவ வரும்போது தான் அவங்கள பாப்பாருன்னு வச்சுங்களேன். இதன் பிறகு அந்த 12 பேரை கொல்ற இந்த சீக்வன்ஸ் வரும். கொண்டராச கொல்ற சீக்வன்ஸ் இந்த குழந்தைய வந்து அந்த கிணத்துக்குள்ள ஆக்சிடென்ட்லி விழுந்து அந்த குழந்தை இறந்து போயிடும். அந்த அம்மா உள்ள வச்சிருப்பாங்க. அதன் பிறகு அதோட கில்ட்ல இருந்து விருமாண்டி இந்த ஊரை விட்டு கிளம்பி போலாம் அப்படிங்கிற முடிவை வந்து அந்த கிணத்துக்குள்ளதான் உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. அன்னலட்சுமி வந்து எனக்கு சொல்லும்போது புள்ளரிக்குது. அன்னலட்சுமி வந்து பேசுவாங்க. அங்கிருந்தா அந்த கிணத்துல இருந்து அவங்க பேசி இங்கிருந்து போலாங்கன்னு முடிவெடுத்து அவங்க 2 பேரும் புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுல கடைசியில அன்னலட்சுமி வந்து சாகும்போது அவ வந்து மாசமா இருந்தா அப்படின்னு அவன் சொல்றது இருக்குல்ல, அவங்க இன்னும் காதலோட கூடுற அந்த போர்ஷனுக்குள்ள அதை வந்து அந்த அந்த டிராவல்ல ஒரு தண்ணி குளத்துக்குள்ள இதை பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு இதெல்லாம் இல்லாமே இந்த கதை வெறும் டிராமானாலே நகரும் வச்சுங்க. ஆனா ஹவு ரூட்டட் அவர் எங்க லேண்ட்ல இருந்து கேரக்டர்ஸ் எடுக்கிறாரு. விரும்மாண்டிங்கிற கேரக்டர் முதல்ல இந்த லேண்ட்ல இருந்து அதோட கதைகள் இருந்து அதை எடுக்கிறாரு. அதோட லேயர்ஸ் புரிஞ்சுக்கிறாரு. அதை கதைக்குள்ள பிளேஸ் பண்றாரு. அண்ட் அதை ஸ்கிரீன் பிளேவா வேற எப்படி ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த முடியும் போது அதான் நீங்க சொல்றது இப்ப எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது வந்து அவங்க என்னைக்குமே உள்ள மாஸ்டரியா பண்ணிருக்க ஒர்க்ஸ் இருக்குல்ல, அவங்க டீட்டெயிலா சொல்லவே மாட்டாங்க. நம்ம தான் அதை ஃபைன் டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆமா, நமக்கு வெளிப்படையா ஒன்று தெரியுதுல்ல, விரும்மாண்டி வந்து பெர்ஸ்பெக்டிவா அது இப்படி பேசுவதில்ல அதெல்லாம் வந்து நமக்கு மேல செரி இந்த கேக் ஜஸ்ட் செரி இந்த கேக் தான் இப்படி இருக்கும். அதுவே நம்ம எக்ஸைட் ஆகி நம்ம அதை சாப்பிட்டு அந்த டேஸ்ட் சூப்பரான்னு சொல்றோம். ஆனா நீ உள்ள டீப்பா போனீங்கன்னா தான் அவங்க அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு 1 month பேக் இருக்கும் எங்க வீட்டுல புது டிவி வாங்கணும். டிவி வாங்கி அமேசான் பிரைம் இன்ஸ்டால். எங்க அப்பா படமே பார்க்க மாட்டாருங்க. எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு என் கூட தசாவதாரம் என்ன கூட்டிட்டு போனாங்க. அவ்வளவு வாழ்க்கையிலேயே எங்க அப்பா என்ன படத்துக்கு கூட்டிட்டு போன படம் ஒரே தசாவதாரம். ஆமா, எனக்கு அவரும் படமே பார்க்க மாட்டாரு. ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் விருமாண்டி நான் 10-15 years பேக் நாங்க தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வரும்போது இன்னைக்கு சன் டிவில விருமாண்டி போட்டிருந்தாண்டா, நல்லா தாண்டா இருந்துச்சு படம் அப்படின்னு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் அவர் சொன்ன வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்ததில்ல. நாங்க டிவி வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் இருந்துச்சு. சரி அந்த விருமாண்டியில கோர்ட் சீன்லாம் நல்லா இருக்கும், அதை போடு அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்படி போட்டோம். 2 மணி 2.25 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. 2 பேரும் அந்த படத்தை பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்போ அதே 15 வருஷமா என்ன சொன்னாரோ சூப்பரா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல படமே பார்க்காத மனிதர். ஆனா அதுதான் அதை திரும்பவும் இந்த இவ்வளவு லேயர்ஸ் உள்ள இருக்குல்ல, அவங்க ஒவ்வொன்றும் கரெக்டா. அதே மாதிரி இந்த கருமாத்தூர் காட்டுக்குள்ளே பாட்டை வந்து எப்பாவது என்கிட்ட கேட்பார். அதை வந்து அது போடுங்கிறது இருக்குல்ல,